இத்தனை காலம் எப்படி பிரிந்து வாழ்ந்தேனோ கால்பட்ட இடமெல்லாம் கருவறை போலே தாங்கிக் கொண்டது நீதானோ நீரும் நிழலும் உணவும் தள்ளு உயிரை காத்தாய் நீ வேண்டாம் என்று என்னை நீயும் தள்ள மாட்டாய் நீ மரம் செடி போல் மனிதனையும் வளர்த்து காத்தவள் நீதானே யாரப்பா அது? தனுஷேகர்.
தனசேகரன் ஐயா 2 வருஷமா எங்கய்யா போயிருந்தீங்க? பார்த்து எம்பிட்டு நாளாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இல்ல, நான் நல்லா இருக்கேம்மா. இப்போ நல்லா இருக்கியா அத்தா? நான் நல்லா இருக்கேன் அக்கா. அண்ணன் நல்லா இருக்கீங்களா? சின்னவளை உரிச்சு வச்சுட்டாங்க. நீ கண்டே பட்டு போல நீங்களா நல்லா இருக்கீங்களா? அண்ணே என்னங்க செத்து போயிட்டீங்க நினைச்சுனடா. மொத்தமா திரும்பி வந்துட்டீங்கடா. அட பாவி, இந்த இடத்துல 12 வருஷமா வச்சிருக்காங்க. வெட்டுண்டா உங்களை. அதனால நான் கடவுள் மீது உயிரோட வச்சிருக்கான். மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. எல்லாரும் செத்து போயிடலாமான்னு கூட நினைச்சோம். பெரியவங்க பண்ண தப்புக்கு இந்த புள்ள ஊட்டிங்க பாவம் என்ன செய்யும்? இந்த புள்ள ஊட்டிங்களெல்லாம் இருக்கிறதையா விட்டுவிட்டு நாங்க மட்டும் செத்து போறது முட்டாள்தனம்னு தோணுச்சு. அப்படியே டவுன் பக்கமா போய் திருப்பூர் பனியன் ஃபேக்டரியில வேலை பார்த்தோம். நான் ஒரு பக்கம், என் தம்பி ஒரு பக்கம். என் தங்கச்சி எல்லாம் இங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதுவும் வேலை பார்த்துச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ராத்திரி எல்லாம் தூக்கம் வராம நடந்த சம்பவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நம்ம வாழணும், இழந்த கௌரவத்தை திரும்ப கொண்டாடணும்னு கடுமையா உழைச்சோம். நாளாக எங்களுக்கு அந்த டவுன் வாழ்க்கை பழகி போச்சு. குழந்தைங்க வளர்ந்து ஸ்கூலு படிப்புன்னு வந்ததும் எல்லாம் மறந்து போச்சு. திரும்ப இங்க வரணும்னு எங்களுக்கு தோணல. ஆனா மனசுல ஒரு உறுத்தல் மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆத்தா வாழ்ந்த வீட்டை இப்படி போட்டிருக்கமேன்னு. ஆத்தாவும் கணவர் அடிக்கடி வந்து, அட சண்டாளைங்களா, நம்ம வாழ்ந்த வீட்டை இப்படி குட்டிச்சவரா போட்டிருக்கீங்களேன்னு புலம்பு. கடவுள் புண்ணியத்துல சொந்த வியாபாரம் பெருசாச்சு, வாழ்க்கையும் வசதியாச்சு. நாம வாழ்ந்திருந்த வீடு பாழாகி கிடக்கக்கூடாதுன்னு எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி அந்த வீட்டை கட்டுறதுக்காக இப்போ வந்திருக்கோம். நம்ம பிறந்த மண்ணில் வீடு கட்டி வாழ்றதும் அந்த மண்ணிலே சாகிறதும் சந்தோஷமான விஷயம் இல்லையா? அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி விடு தனசேகரா, உன் நல்ல மனசுக்கு எந்தவித குறையும் இல்லாம புள்ள குட்டிங்களோட நல்லபடியா திரும்பி வந்துட்டேல. இனி வீடு கட்டுற வேலையை பாரு. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்யறேன். என்னோட இன்னொரு வீட்டை பூட்டு போட்டு தான் வச்சிருக்கேன். வீடு கட்டி முடிகிற வரைக்கும் நீங்க அங்கேயே தங்கி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.